நல்ல ஒரு தகவலாகவும் நான் கருதுகிறேன். ஓகே சார். சார் இது உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் முன்னோர்களுக்குலாம் இதை பற்றி ஏதாவது நாலேஜ் இருக்கா சார்? என்னுடைய அப்பா அம்மா வந்து இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கை வைத்தியமாக சில விஷயங்கள் வந்து வீட்டிலேயே பண்ணி கொடுப்பாங்க. இன்னை வரைக்கும் நம்ம மாத்திரை டானிக் அதெல்லாம் எடுக்காமல் மூலிகை கஷாயம், மூலிகை பொடி, அப்புறம் இந்த மாதிரி லேகியம், இதை தான் இப்போ லேகியம்லாம் குறைஞ்சிருச்சு. இந்த பொடி கஷாயம் இதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். சில இலைத்தலைகள் வந்து நேரடியாகவும் சாப்பிட்டு வரலாம், வாசனைக்காகவும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். முன்னோர்கள்ட்ட கண்டிப்பாக அந்த நாலேஜ் இருந்துச்சு. அதை எங்களுக்கு வந்து அப்பப்போ சொல்லுவாங்க, இது இந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்கு. நாங்கள் எங்கள் வீட்டிலே வந்து எங்கள் அக்காவுடைய பிரசவத்திற்கு அப்புறம் எங்களுடைய அம்மாக்கள் தயார் பண்ணக்கூடிய மூலிகையை நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். ஆனால் அதெல்லாம் அப்போ பேரெல்லாம் கேட்டதில்லை, நாங்கள் சின்ன வயசு. பட் இப்போ அதை பற்றி நல்லா உணர ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய மூலிகைகள் தேடுதல் கண்டிஷனில் இருக்குது. இது உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா சார்? கண்டிப்பாக நான் கடத்திக்கிட்டு தான் இருக்கிறேன். மாணவர்களுக்கும் சொல்லி எடுத்துக்கிறேன். அதை விட என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து இதை நான் கண்டிப்பாக சொல்லி கொடுத்து தான் இருக்கேன்.